ஃபர்ஸ்ட் டெல்லியினுடைய துணை சிஎம் மணிஷ் சிசோடியா பிப்ரவரி 2023 கைது செய்யப்படுறாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா போன வாரம் கைது செய்யப்படுறாங்க. நேத்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியினுடைய சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் இரவோடு இரவா கைது செய்யப்படுறாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் 15 பேருக்கு மேல சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு. பல பேர் கைதா இருக்கிறாங்க. இத்தனை பேர் கைதாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய டெல்லி லிக்கர் ஊழல் என்ன? இந்த டெல்லி லிக்கர் ஊழல்ல மாட்டின மிக முக்கியமான ஒரு கம்பெனி அரவிந்தோ பார்மா. இந்த கம்பெனி ஏன் பாஜகவுக்கு 34 கோடி ரூபாயை டொனேஷனா கொடுத்திருக்காங்க? இந்த ஊழலுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு? இந்த டெல்லி மதுபான ஊழல்ல மிக முக்கியமான குற்றவாளியா கருதப்பட்ட சரத் ரெட்டி, இவருக்கு எப்படி பெயில் கிடைச்சது? அது மட்டும் இல்லாம இவர் கோர்ட்லயே அப்ரூவர் ஆயிருக்காரு. இவர் ஏன் அப்ரூவர் ஆனாரு? இவர் அப்ரூவர் ஆனதுக்கு பிறகு பாஜகவுக்கு 5 கோடி ரூபாய் பணம் போயிருக்கு. அதை ஏன் கொடுத்தாங்க? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். கடந்த 2 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 2 மாநில முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிபுசோரன் இரவோடு இரவா கைது செய்யப்பட்டார். ஏன்? அவர் 24 மணி நேரம் அவரையே காணோம் அப்படின்னு சொல்லி டெல்லியிலிருந்து நாங்கள் அவரை துரத்திட்டு பிடிச்சோம் அப்படின்னால ஒரு பெரிய பில்டப் கொடுத்து அவரை முதல்ல கைது பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று டெல்லியினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இரவோடு இரவா குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கார். முதல்ல விசாரணைன்னு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, உடனே கைது பண்ணிட்டாங்க. இது ஈடியினுடைய ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு ஸ்டைல். ஃபர்ஸ்ட் அவங்க விசாரணைன்னு வருவாங்க, வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கைது செஞ்சுட்டு போயிடுவாங்க. அடிப்படையில் கெஜ்ரிவால் கைது பண்ணதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேஸ் என்ன அப்படின்னா டெல்லி லிக்கர் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டெல்லி மதுபான ஊழல். டெல்லியில் விற்கக்கூடிய மதுபானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய உற்பத்தி சேல்ஸில் இருந்த டெண்டர் இஷ்யூ தான். இந்த குறிப்பிட்ட வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதா அவங்கள கைது பண்ணாங்க. அவங்க ஒரு எம்எல்சி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போன ஆண்டு பிப்ரவரி மாதம் டெல்லியினுடைய துணை முதலமைச்சர் சக்சேனா கைது செய்யப்பட்டார். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் பொலிட்டீஷியன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொஃபைல் இருக்கக்கூடியவங்க. இதே சேம் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசியல்வாதிகள் இல்லாமல் இந்த ஊழலில் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு 15 பேருக்கு மேலே சார்ஜ் ஷீட் போட்டப்படிச்சு அதில் பல பேர் கைதாகிருக்காங்க. அதில் யாரெல்லாம் கைதானாங்கன்னா முதல்ல சரத் சந்திர ரெட்டி அப்படிங்கிற இந்த மதுபான ஊழலில் நேரடியாக சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்தோ பார்மா. இது ஒரு மருந்து கம்பெனி தான். இந்த கம்பெனி இந்த மதுபான ஊழலில் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியினுடைய எம்டி கைது செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அருண் ராமச்சந்திர பிள்ளை இவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ராகவ் ரெட்டி, விஜய் நாயர், இது மாதிரி பல பேர் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுறாங்க. இதில் அடிப்படையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மதுபான ஊழலில் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் தான் அரவிந்தோ பார்மா. இந்த அரவிந்தோ பார்மாவினுடைய ஹெட்டு ஒரு டைரக்டர் யாருன்னா அவர் தான் சரத் சந்திர ரெட்டி. இவர் ஹைதராபாத்காரர். இந்த சரத் சந்திர ரெட்டி கைது செய்யப்படுறாரு. இவர் எப்போ கைது செய்யப்படுறாருன்னா நவம்பர் 10, 2022 கைது செய்யப்படுறாரு. இவர் கைது செய்யப்பட்டு ஒரு 5 நாள் கழிச்சு, அதாவது நவம்பர் 15, 2022 இவங்களுக்கு சொந்தமான இந்த அரவிந்தோ பார்மா அப்படிங்கிற கம்பெனி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எலக்டோரல் பாண்டு 5 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. இந்த எலக்டோரல் பாண்டு 5 கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இல்லையா, இது பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டு நவம்பர் 21 பிஜேபி இதை பேங்க்ல கொடுத்து காசாக மாற்றிருக்காங்க. அப்போ ரொம்ப தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டப்பட்ட ஒரு நிறுவனம்னு சொல்றாங்க. அந்த நிறுவனத்தினுடைய தலைவரே கைது செய்யப்படுறாரு. கைது செஞ்சு 5 நாள்ல 5 கோடி ரூபாய் பணம் பாஜகவுக்கு டொனேஷனா போகுது. இது எப்படி போச்சு? இந்த மதுபான ஊழல் கம்பெனிக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய முதல் கேள்வி. இவங்க திருப்பி என்ன சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த ஊழலுக்கும் டெல்லியினுடைய அரசான ஆத்மிக்கு தொடர்பு இருக்கு, துணை முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கு, டெப்டி சிஎம்க்கு தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹைதராபாத் கம்பெனி, இடையில மிடில் மேனாக ஏஜென்ட்டாக செயல்பட்ட சவுத் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழுக்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. இதில் பாரத ராஷ்டிரிய சமிதியினுடைய தலைவர் சந்திரசேகர் ராவனுடைய மகள் கவிதா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு தொடர்பு அப்படின்னு தான் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. கைது நடவடிக்கைலாம் நடந்திருக்கு. நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஊழல் வழக்கில் இத்தனை அரசியல்வாதி பேரை நீங்கள் சொல்கிறீங்க, ஆத்மியும் சொல்கிறீங்க, பாரத் ராஷ்டிரிய சமிதியை சொல்கிறீங்க, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் கைமாறி இருக்கு? இந்த ஊழலை பயன்படுத்திக்கிட்டு இந்த முறைகேடுகளை பயன்படுத்திட்டு பாஜக இதில் எவ்வளோ பெரிய லாபத்தை சம்பாரிச்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வரக்கூடிய
மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த ஊழல் குறித்து பேசும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விஜய் நாயர் அப்படிங்கிற ஒரு நபர், இந்த நபர் தான் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியினுடைய லிக்கர் பாலிசி இருக்கு இல்லையா, அங்கே மதுபான விற்கக்கூடிய கொள்கை இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொள்கைக்கும் இந்த மதுபான நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு இடைப்பட்டதில் செயல்பட்டு இருக்காரு. இந்த விஜய் நாயர் தான் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா பணத்தை லஞ்சமாக வாங்கி ஆத்மிக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பணம் தான் பார்த்தீங்கன்னா கடந்த கோவா எலெக்ஷனில் செலவு பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பிஜேபி தரப்புலையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் துறை தரப்புலையும் திருப்பி திருப்பி சொல்லப்படுது. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் துறை அவங்க போட்ட சார்ஜ் ஷீட்டாக இருக்கட்டும், இல்லை அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு கொடுத்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே திரும்ப திரும்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்னு சொல்லப்படுது. ஆனால் நமக்கு இதில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை ஒரு கம்பெனியை ரைட் பண்ணுது, சில பேர்த்த கைது பண்ணுது, இதுக்கு தொடர்புடைய முதலமைச்சர் சில பேர்த்த கைது பண்ணுது. இந்த நிறுவனம் எந்த நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஏறத்தாழ 34 கோடி ரூபாயை பாஜக டொனேஷனாக வாங்கியிருக்கு. இந்த டொனேஷனை ஏன் பாஜக வாங்குச்சு, எதுக்கு பாஜக வாங்குச்சு, என்ன நன்மைக்காக பாஜக வாங்குச்சு அப்படிங்கிறதா ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த வழக்கில் இந்த பணம் கைமாறுதலுக்கு பிறகு நடந்த ஒரு மிக முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த அரபிந்தோ ஃபார்மா அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஆரம்பத்தில் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்ட 5 நாள் கழிச்சு பாஜகவுக்கு ஒரு 5 கோடி பணம் போகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் டெல்லியில் ஹைகோர்ட்டுக்கு வருது. டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவருக்கு பெயில் கொடுக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டில் மாட்டியிருக்காரு ஒரு கம்பெனியினுடைய ஓனரு. அவர் கேட்டால் அவர் அப்ரூவர் ஆகிட்டார், அவர் தான் பண்ண குற்றத்தையெல்லாம் ஒத்துக்கிட்டாரு, அதனால் அவருக்கு பெயில் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவருக்கு பெயில் கொடுத்து அவர் அனுப்புகிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரப்ஷன் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர், இந்த ஸ்கேமில் ஈடுபட்டவர்னு சொல்லி டெல்லியினுடைய துணை முதல்வரை கைது பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் போது அதில் ஒரு தரப்பு கைது செய்யப்பட்டிருக்கு, இன்னொரு தரப்பு விடுதலை ஆகுது. ஏன் இந்த தரப்பு கைது செய்யப்படுது, ஏன் இந்த தரப்பு விடுதலை ஆகுது? இதில் இன்னும் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்ல போனால், பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆத்மி தரப்பு இந்த ஊழல் செஞ்சிருக்காங்கிற பேரில் குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் இந்த ஊழலில் நேரடியாக ஈடுபட்ட அரபிந்தோ ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி பாஜகவுக்கு டொனேஷனாக ஒரு 35 கோடி பணத்தை கொடுத்துட்டு இந்த வழக்கிலிருந்து அப்ரூவர் ஆயிட்டன்னு சொல்லி விடுதலை ஆகுது. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்னென்னா, ஆத்மியை மிரட்டுறதுக்காக, அதே மாதிரி பாரத் ராஷ்டிரிய சமிதியை மிரட்டுறதுக்காக இந்த பர்டிகுலர் கம்பெனியினுடைய தலைவர் வந்து மிரட்டப்பட்டாரா, மிரட்டி அவரை அப்ரூவலராக மாற்றுறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி வளர்ந்துருக்கு. ஏன் இந்த கேள்வி நம்ம முன்னாடி வருது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு ஸ்கேம் நடந்ததில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக வந்திருக்கு. இப்படி ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு இடி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலாக நடந்துச்சா நடக்கலையா, இல்லை இது ஒரு புனைக்கப்பட்ட ஒரு வழக்கா அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நம்ம முன்னாடி வந்திருக்கு. ஆத்மிவோ இல்லை பாரத் ராஷ்டிரிய சமிதிவோ இவங்கெல்லாம் தேர்தல் நேரத்தில் நமக்கு தொந்தரவாக இருக்காங்க. ஏன்னா பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கொடுக்கறதுல எந்த அளவுக்கு இந்தியா அலையன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு ரீஜனலில் பஞ்சாப்லையா இருக்கட்டும் இல்லை டெல்லியிலையா இருக்கட்டும் ஆத்மிக்கு ஒரு பங்கு இருக்குது. ஆத்மி தொடர்ச்சியாக பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேர்தல் அடுத்த மாதம் வரப்போகுது. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு கேஸில் வந்து அவங்கள மாட்ட வச்சு அவங்கள வந்து கைது பண்ணி அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்கள வந்து தேர்தலை சந்திக்க விடாமல் பண்ணுறதுக்கு பாஜகவினுடைய சதியா அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி வந்திருக்கு. ஏன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது முதல்லயே விசாரிக்கப்பட்டிருக்கலாம். ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட கைது செய்யப்பட்டிருக்கலாம். இது உண்மையான இருக்கும் பட்சத்தில் முதல்ல டெல்லியினுடைய துணை சிஎம்மை கைது பண்ணிட்டு இது விசாரணை நடக்குது, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தை இழுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மனை மட்டும் கொடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன்லாம் வரும்போது பட்னு கைது பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை நேற்று கைது பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நேற்று தான் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் பாஜகவுக்கு யாரெல்லாம் நிதி கொடுத்தாங்க, எந்தெந்த கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் நிதி கொடுத்துருக்கு அப்படிங்கிற பட்டியல் வந்து வெளியே வந்திருக்கு. ஏன்னா அந்த யூனிக் கூட நேற்று தான் எஸ்பிஐ பேங்க் கொடுத்தாங்க. எஸ்பிஐ பேங்க் ஆரம்பத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் பயங்கர கடுமையாக சொல்லிடுச்சு, நீங்கள் வியாழக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு கொடுக்கலான்னு நடவடிக்கை எடுப்பேன், மிக மோசமாக நான் டீல் பண்ணுவேன்னு சந்திரசூட்டே நேரடியாக சொன்னார். அவர் சொன்னதுக்கு பிறகு தான் எஸ்பிஐ எல்லா டீட்டெயிலையும் கொடுத்தாங்க. நேற்று அவங்க மொத்த டீட்டெயிலையும் கொடுத்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா பல நிறுவனங்கள் பாஜகவுக்கு ஏறத்தாழ 8000 கோடிக்கு அதிகமான நிதியை கொட்டி குவிச்சிருக்காங்க. அதில் அம்பானிக்கு தொடர்புள்ள நிறுவனங்கள், அதே மாதிரி அதானிக்கு தொடர்புள்ள நிறுவனங்கள், மெகா இன்ஜினியரிங்ஸ் அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள் ஏறத்தாழ 600 கோடி 700 கோடி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் மிகப்பெரிய போராட்டத்தை வேதாந்தாக்கு எதிராக நடத்தினாங்க இல்லையா, அந்த வேதாந்தா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து பாஜகவுக்கு கொடுத்துருக்கு. இது மாதிரி ஒரு மிகப்பெரிய பட்டியல் நேற்று வெளியே வந்திருக்கு. இது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனாக மாறிட்டு இருக்கு.
நேஷனல் மீடியாவில் இந்த டிஸ்கஷனை திசை திருப்புறதுக்காகவே பார்த்தீங்கன்னா திடீர்னு நைட்டோட நைட்டாக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி இந்தியாவினுடைய ஊடகத்தை வந்து திசை திருப்பதற்கான பல முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்கேம் வந்து டிஸ்கஷனில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜக எந்தெந்த நிறுவனத்திட்டெல்லாம் பணம் வாங்கியிருக்கு, எப்படி அவங்களுக்கு 8000 கோடி ரூபா வந்து டொனேஷனாக வந்திருக்கு, இதை கொடுத்தவங்கெல்லாம் யார் யார், அப்படி கொடுத்த நிறுவனங்கள் மேலெல்லாம் பாஜக கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ரைடு பண்ணியிருக்கு, எவ்வளோ சொத்தை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கு, அவங்க மேலே என்னென்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கு, அது இடியாக இருந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸாக இருந்தாலும் சிபிஐயாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லா நிறுவனங்களுமே பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக இந்த நிறுவனங்கள் மேலே என்னென்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, என்ன வழக்கு போட்டாங்க, எவ்வளோ சொத்தை முடக்கினாங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நேற்றுலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனங்கள் ஏறத்தாழ 8500 கோடிக்கு மேலே பாஜகவுக்கு கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அரசாங்கம் என்னென்ன டெண்டர்லாம் கொடுத்துருக்கு, ஒரு விதமான கிட் ப்ரோக்ரோ, நீ எனக்கு இந்த பணத்தை கொடு, நான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் தர்றேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் முதல்ல ரைடு பெறுறது, அப்புறம் டொனேஷன் வாங்குறது, பிறகு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கறது. ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை பல பத்திரிகைகள் வந்து நிறைய டீட்டெயில்ஸை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எதுவுமே டிஸ்கஷனில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்துகிறோங்கிற பேரில் அவரை கைது பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி, அதுவும் நேற்று இரவோட இரவாக ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார்? இந்த முறைகேடு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை நீங்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுருக்கலாமே, இப்போ ஏன் செய்கிறீங்க? அப்போ இந்த கைதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 8500 கோடி ரூபாயை கார்பரேட் இருந்து நீங்கள் டொனேஷன் வாங்கியிருக்கீங்க. இதில் பல கம்பெனிகளை இடி ரைடு பண்ணியிருக்கு, சிபிஐ ரைடு பண்ணியிருக்கு, ஐடி நோட்டீஸ் விட்டுருக்கு. இந்த கம்பெனிகள்கிட்ட நீங்கள் இவ்வளோ காசு வாங்கினீங்க. ஊழல் இல்லாத அரசாங்கம் கடந்த 8 வருஷமாக இந்தியாவை பாதுகாத்துச்சு, இந்தியாவுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ ஏன் இது மாதிரியான ஊழல் முறைகேடில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து 8500 கோடி டொனேஷனாக வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய முக்கியமான இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இவ்வளோ டீட்டெயிலை வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் எந்தெந்த நிறுவனத்திட்டெல்லாம் பணம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. இந்தந்த நிறுவனத்திட்டெல்லாம் நீங்கள் ஏன் பணம் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த கடமையை மூடி மறைக்கிற மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி ஏன் இதை மடமாட்டுறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுந்திருக்கு.